நீ எப்பவே என் கூடவே தான் இருப்ப. உனக்கு எதுவும் ஆகாது. ஆமா, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ஆனா இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிரும்ல. அப்போ உன்னை ஒரு துணையோட பார்த்தா எனக்கு நிம்மதியா இருக்கும்ல. உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போவேன் மீனாட்சி? எப்படி? மீனாட்சி, எனக்காக கல்யாணத்தை பண்ணிக்கோ. இந்த அம்மாக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு எனக்காக நீ மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சரிம்மா, நீ அழாதம்மா. நான் அத பத்தி யோசிக்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுமா. யோசிக்கிறேன். நீ யோசிக்கிறேன்னு சொல்றல்ல, இதுலயே நான் பாதி குணமாயிட்டேன். நீ யோசி, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நீ யோசி. என்ன? சரி, நீ யோசி, நான் போறேன். மா, நீ எங்க போற? இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். ஏய், அதெல்லாம் பரவாயில்ல. நான் சொல்றேன்ல, நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னை ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் அன்னைக்கு சொன்னதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. இனிமே நீ எந்த வேலையும் பண்ண வேணாம். மீனாட்சி, ப்ளீஸ் மா, உட்காருமா. மீனாட்சி, உட்காரு. மா, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதடா, நான் நல்லா இருப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியுமா, நீ 100 வயசு வரைக்கும் என் கூடவே இருப்ப. நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த இஎம்ஐ காசு எடுத்துட்டு போய் நான் ஊதாரித்தனமாலாம் செலவு பண்ணல. அப்போ சிக்கனமா செலவு பண்ணியா? ஓஹோ, கிண்டலு. நல்லா இருக்கு. இருக்கட்டுமா, ஒரு உசுரை காப்பாத்திருக்கம்மா. என் ஃப்ரெண்டோட அம்மா சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. வைத்திய செலவுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சுன்னு கொடுத்தேன். இப்ப திரும்ப கொடுத்துட்டான். அதான் செயினை மீட்டு கொண்டு வந்துட்டேன். ஜிகர்தண்டா, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அதான் உண்மை. உன் செயின். ஹலோ. சரியா போச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? இனிமே நான் உனக்கு கடன் பட்டவன் இல்லை. கடன் அடிச்சிட்டேன். கண்மணி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏன்ப்பா என்ன பார்க்க வரவே மாட்டீங்க? நான் உங்களை தேடினேன். வேலை இருந்துச்சுமா.
அதான் வர முடியல. நீ அம்மா சொல்றத சமத்தா கேட்டுட்டு இருக்கணும். சரியா கண்மணி? ம் ம். ஏன் அகிலா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் என்ன பண்ணேன்? இவளை ஸ்கூல்ல சேர்க்க என்ன எதுக்கு கூப்பிடுற? நீங்க தானே அவ அப்பா. அப்படித்தானே முன்னாடி ஸ்கூல்ல சைன் பண்ணிய. இப்போ நீங்க தான் பண்ணணும். உங்களை விட்டா எனக்குன்னு யாருங்க இருக்கா? சொல்றத புரிஞ்சுக்கோ. இது ஒன்னும் ஈரோடு மாதிரிலாம் இல்ல. இது எங்க ஊரு. எனக்கு நிறைய பேரை தெரியும். அப்ப நல்லதா போச்சு. எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பாத்துப்பீயல்ல. சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க கரெஸ்பாண்டன்ட் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் வாங்க. ஐயோ, இந்த ஸ்கூல்ல தான் தேனு ஆர்டர் வாங்கியிருக்கா. இப்ப இதே ஸ்கூலுக்கே இவ வர வச்சிருக்காளே. என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. தோ வரேன். வா வாங்க. மேடம், எங்க பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்கணும். கரெஸ்பாண்டன்ட் கிட்ட பேசணும். மேடம் உள்ள பேசிட்டு இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ் வாங்க. மேடம். வாடா. இந்த செயினை திருப்பி கொடுத்தது ஒரு நல்ல சகுனமா தான் இருக்கு. அதென்ன இந்த நேரத்துல? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, மாதவி உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்துருக்கான்னு. ஆரம்பிச்சிட்டியா? மீனாட்சி, அந்த பையனை இன்னைக்கு நான் பார்த்தேன். எங்க பேங்க்குக்கு வந்திருந்தாரு. எவ்வளோ பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அவங்க நம்ம வீட்ல எப்படி சம்மந்தம் கேட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இரு, உனக்கு போட்டோ காட்டுறேன், பாரு. இந்தா. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஏய், நீ தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதுக்காக இவ்ளோ அவசரப்படுற? அவசரம்தான். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. மா, அப்படி பேசாதம்மா. உனக்கு எதுவும் ஆகாது. ஆமா, எனக்கு எதுவுமே ஆகாதுதான். இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீ பாரு, நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா இவ்ளோ ஸ்பீடா இருக்க? இங்க வர சொல்லிருக்கியா? இல்ல இல்ல, நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுல, அந்த ஸ்கூல்ல வந்து உன்னை பாத்துட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. ஏமா இப்படி பண்ற? அங்க அக்காவை பாராட்ட போறாங்க, அத பாக்க போலாமே நினைச்சா நீ அங்கேயே கல்யாணத்தை முடிச்சிருவ போல இருக்கே. உன்னை பார்க்க போறாரு, நீயும் பாரு. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு நம்ம பேசலாம். ஒத்துக்கோ மீனாட்சி.